ஹேர் கேர்ல நெறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத. ஹேர் ஆயில் மட்டும் போதும். உனக்கு முடி அவ்ளோ நீளமா க்ரோ ஆகும்ன்னு யாராவது உங்ககிட்ட உருட்டுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, ஹேர் கேர பொறுத்தவரைக்கும் நம்ம ஹேர் ஆயில நெறைய யூஸ் பண்றோம். அதாவது ஹேர் நல்லா லாங்கா க்ரோ ஆகணும், லென்த்தா, பிளாக்கா க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் ஆயில் அதிகமா அப்ளை பண்ணும்போது, அது எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும். ஸோ இவ்ளோ தான் அப்சர்ப் ஆகுன்றது இருக்கும். அத தாண்டி நம்ம அதிகமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது, அது ஸ்கேல்ப்ல ஒரு லேயர் அதாவது டேண்ட்ரஃபா ஃபார்ம் ஆகும். இப்படியே நம்ம கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க நார்மல் ஸ்கேல்ப்பா இருந்தா கூட ஆயில் நெறைய அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பா மாறும். ஆல்ரெடி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பா இருந்து டேண்ட்ரஃப்ப ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேண்ட்ரஃப் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதுவுமே வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் அப்ளை பண்ணணும். எக்ஸ்ட்ரீமா அப்ளை பண்ணும்போது, அது திரும்பவும் உங்களுக்கு டேண்ட்ரஃப்பா தான் மாறும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் ஆர் டெய்லியுமே வந்துட்டு நீங்க மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்றது ரொம்ப பெட்டர். ஆயில் உருட்ட மட்டும் நம்பாதீங்க. தேங்க் யூ.